வணக்கம். பொதுவாக விரத நாட்களில் சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சாம்பார், ரசம், தயிர், ஒரு பொரியல், வடை பாயசம், அப்பளம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். என்கிட்ட 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்கிறதால 1.5 hours ஆச்சு. 3 or 4 பர்னர் தான் இன்னும் குயிக்காக முடிஞ்சிடும். எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 250 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பச்சரிசி. இதை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மினிமம் 3 hours மேக்ஸிமம் 6 hours ஊற வச்சுக்கோங்க. இது 50 கிராம் ஒரு கரண்டி, 2 கரண்டி 100 கிராம் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், சாம்பார் வைக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா பருப்பை வேக வச்சுக்கணும். பருப்பு வேகிற இந்த டைமிங்கில் பக்கத்தில் சாதம் வச்சுக்கிறேன். பருப்பு வேக வைக்கும்போது பொரியலுக்கு தேவையான உருளைக்கிழங்கை இதில் வேக வச்சுக்கிறேன். நான் 3/4 பாதம் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பருப்பு வேகிற இந்த டைமிங்கில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரசத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நான் இடித்து ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் மிக்ஸி ஜாரில் 2 or 3 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். ரசத்துக்கான குறைன்னு தான் அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தோலோட பூண்டு எடுத்திருக்கேன். இதை இடித்து சேர்த்துக்கணும். நான் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு சொல புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் இதோட நல்லா உடச்சி விட்டுக்கணும். இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு இந்த பூண்டு, தக்காளி, மிளகு, சீரகத்தை நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இது தாளிப்புக்கு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமிங்கில் நல்லா பருப்பு வெந்துடுச்சு, உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. இது ரசத்துக்கானது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச மிளகு, சீரகம் இதை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கணும். கூடவே இப்போது கரைச்சி வச்சிருந்த ரசத்தண்ணியையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடணும். கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் மேலே. எங்கள் வீட்டில் ரசம் வச்சோடனே காலி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாம்பார் தாளிப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 2 சின்ன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன் 2 கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் காம்பினேஷனில் ஒரு சாம்பார் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே கடைஞ்சி வச்ச பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கணும். சில பேருக்கு குழம்பு திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கலந்து நல்லா குழம்ப மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இதுக்கு நீல மாங்காய் எடுத்திருக்கேன். நீல மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். மற்ற மாங்காய் நீங்கள் எடுக்கும்போது கடைசியாக சேர்த்துக்கிட்டால் போதும். குழம்பு இருக்க போகிற அந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும்.
இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு தடுக்கால 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குழம்புல தாளிப்பை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பும் தாளிச்சாச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் மேலே சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது 3/4 பாகம் பருப்புலேயே வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பருப்பு வேக வைக்கும்போதே உருளைக்கிழங்கை முழுசாகவும் வேக வச்சு தோல் நீக்கிட்டு பிசைஞ்சியும் நம்ம தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நம்ம கலந்து விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனைலாம் போய் எல்லா சாதத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 200 கிராம் சேமியா, 2 துண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது பக்கத்து பர்னரில் வச்சுக்கிறேன். இந்த சாம்பார் வேகிற இந்த டைமிங்கில், கொதிக்கிற இந்த டைமிங்கில் நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 100 ml பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ 250 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். கூடவே முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெள்ளை உளுந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். கெட்டியாக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. மிளகு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன இன்ச்சு அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா நம்ம கையை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உருண்டை எந்த அளவுக்கு வடை சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வடையை தட்டிக்கலாம். ஒரு பக்கம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்க கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தோன்னா நல்லா தெரியும். மேலே பொங்கி வந்ததுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருக்குன்னு அர்த்தம். இந்த டைமிங்கில் நான் வடையை தட்டி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வடைலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வடையெல்லாம் நல்லா சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பரான யம்மியான வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அப்பளமும் பொரிச்சாச்சு. தயிரும் தாளிச்சிக்கோங்க. கடைசியாக கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு, இது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சது தான். ரொம்ப சூப்பரான, ரொம்ப குயிக்காகவே செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.